அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயம் 28. கிபி 1782 ஆண்டு. காலை பொழுது மிகப்பெரிய சரித்திரத்தின் ஒரு பொன்னேடு போல மலர்கிறது. சித்தூர் வட்டத்தைச் சேர்ந்த நரசிங்கராயன் பேட்டையில் சுதந்திர போராட்டத்தின் தனிப்பெரும் தலைவரான நவாப் ஹைதர் அலிகான் பகதூர் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். தமது வலிமை மிக்க சிறகுகளில் பீரங்கிகளை சுமந்து கொண்டு யுத்தம் யுத்தம் யுத்தம். இந்த யுத்த பிரகடனத்தால் அதிர்ந்து போன அழிந்து போன ஆங்கில கொம்பினியர்கள், அவர்களுக்கு இந்த இந்திய மண்ணிலே ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர்தான் ஹைதர் அலி. இருந்து கொண்டிருப்பவன் திப்பு சுல்தான். ஒரு ராணி வேலு நாச்சியார் தமிழகத்தின் முதல் சுதந்திர போர் முழக்கத்தை கொட்டியவள்தான். ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் சுதந்திர முழக்கமாக கர்ஜித்தான். மருது சகோதரர்களோ சமர் புரிந்தும் சௌகரியத்திற்கு ஏற்றவாறு சந்து செய்து கொண்டும் உயிர் இழந்தவர்கள்தாம். ஆனால் ஒரு சீற்றம் நிறைந்த பொது நோக்குடைய சிம்ம சொப்பனமாகவோ ராஜ கர்ஜனையாகவோ அவர்களது முழக்கம் இந்த தென்னகம் முழுவதுமாக ஒலிக்கவில்லையே. மகா சுல்தான் ஹைதர் அலிகான் நவாப் பகதூரின் சீற்றம் நிறைந்த ராஜ கர்ஜனை இந்த தென்னகத்தின் முழுவதுமாக எந்தெந்த மூளை முடுக்குகளில் எல்லாம் வெள்ளை பரங்கிய கும்பினியரின் மார்ச் என்ற ஆங்கில வீர கோஷம் கேட்கிறதோ அங்கெல்லாம் வெற்றி சத்தமாக மார் என்கிற உருது கோஷம் கேட்குமே. அவரது அருமந்த புதல்வன் திப்பு சுல்தானோ தென்னகம் மட்டுமல்லாது பின்னாளில் வடபுலம் வரை சென்று கும்பினீர்களை விரட்ட முனைய போகிற நிஜமான வேங்கையின் மைந்தனாயிற்றே. அப்பேற்பட்ட வெற்றி திருமகனை ஹைதர் அலி சுதந்திர பிரகடனத்தின் உரிமை குரல், இந்த தென்னகத்தின் தேசிய ராஜ கர்ஜனை இப்போது மரணத்தோடு யுத்தம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மரணத்தின் ஜெயக்கொடியை யார் வீழ்த்த முடியாது. மரணம் எவ்வளவு கொடியது! திப்பு வந்துவிட்டானோ? நேற்றைய முதற்கொண்டே மகா சுல்தான் ஹைதர் அலி தமது குமாரனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படியும் சாகும் முன்னம் மகனை கண்டு சில பல விஷயங்கள் குறித்து ஆத்மார்த்தமாகவும் பிராயச்சித்தமாகவும் பேச வேண்டும் என்பது அவரது பேரவா. குப்பரப்படுத்திக் கொண்டிருந்தவர் மெல்ல ஒரு கழிக்க முயல்கிறார். முதுகில் பலமான கட்டு இருக்கிறது. ராஜ பிளவை கட்டி என்பது புற்றுநோய் போல ஆனதே. மகா மருத்துவ மேதையான இமாம் பக்ஷி குலாம் அகமது எவ்வளவோ முயன்று பார்த்தாகிவிட்டது. தொடக்க காலத்தில் இது தெரிந்திருந்தால் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலேயே வைத்து ராஜ வைத்தியம் பார்த்திருக்கலாம். இந்த சுதந்திர பூமியில் வெள்ளை நாரைகளாக வந்து இறங்கிய ஆங்கில கும்பினியர்கள் எங்கே முன்னேறி இந்த தென்னகத்தை கபலீகரம் செய்து விடுவார்களோ அவர்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டுமே என எண்ணினாரே ஒழிய தமது இந்த நோயை முளையில் கிள்ளி எறிய முனைந்தார் இல்லை. அப்படி அலட்சியமாக விட்டதன் போக்கு இப்போது ஆபத்தாக வந்து முடிந்து விட்டது. திப்பு வந்து விட்டானோ? வந்து விடுவார் குசூர். எத்தனை முறைதான் கேட்பார், எத்தனை முறைதான் பதில் சொல்வது? திவான் பூரணையா தமக்கேற்பட்ட மனக்கலக்கத்தில் வழிந்த கண்ணீருடன் தமது மகா சுல்தானை தேற்ற பெரிதும் முனைந்து கொண்டிருந்தார். திப்பு சுல்தானுக்கு அனுப்பிய செய்தி இந்த யுத்த நெருக்கடியில் உருப்படியாக போய் சேர வேண்டுமே என பலர் பிரார்த்தனை புரிந்தனர். தொலைவில் அமர்ந்திருந்த திவான் மீர் சாதிக் இந்த நேரத்திலுமா மீசையை முறுக்கிவிட்டு கொள்ள வேண்டும்? அது கொஞ்சம் தாழ்ந்து அனுதாபத்துடன் அரை கம்பத்தில் பறக்கட்டுமே என்ற நினைவு வேண்டாமா என மனதிற்குள் கசந்து கொண்டனர் கிருஷ்ணாராவும் சாமா ஐயங்காரும். தலைமாட்டு பக்கமாக யாகின் கானும் அபு முகமதுவும் காசி கானும் ராஜா கானும் மற்றும் ராணுவ தூதர்களும் நின்றிருந்தனர். திவான் மீர் சாதிக் இந்த நேரத்தில் தனக்குள் உருவாகி கொண்டிருந்த சதித்திட்டம் மிக முக்கியமான ஒரு சிலருக்கு ஐயத்தின் காரணமாக புரிபடுகிறது. உண்மையில் மகா மீர்சா கான் மூலம் திப்புவிற்கு செய்தி பறந்ததும் தொடர்ந்து திவான் மீர் சாதிக்கின் 2 கடிதங்கள் இருவேறு திசை நோக்கி பறந்தன. ஒன்று சிறிய சுல்தான் அப்துல் கரீமிற்கு, மற்றொன்று ஹைதர் நகர் ஆளுநர் அயாஸ் கானுக்கு. ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு ஆபத்து முளைக்கிறது என்பது மட்டுமே திவான் பூரணையாவுக்கு நன்றாகவே விளங்குகிறது. அந்த நேரத்தில் அவரால் எதையும் துணிந்து செய்ய முடியவில்லை. ஹைதரின் மரண அவஸ்தை அவரின் கைகளை கட்டி போட்டிருந்தது. எதையும் தெளிவாக ஆராய்ந்து உண்மை என நிரூபித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமே. சதித்திட்டம் செய்பவன்
வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட திவான் சாஹிப் பட்டத்திற்கு உரியவனாயிற்றே. தன்னிலும் ஒரு படி மீறிய அதிகாரம் உடையவனாயிற்றே. திப்பு வந்து விட்டானா? ஹைதர் அலியின் துடிப்பு வினாடிக்கு வினாடி அதிகரிக்கிறது. மருத்துவர் ஒரு பொற்குவளையில் இருந்து தேனில் குலைந்திருந்த மருந்தினை சின்ன பொற்கரண்டி கொண்டு எடுத்து வாய் வழியே செலுத்துகிறார். முதுகில் இருந்த புற்றுக்கட்டையிலிருந்து மீண்டும் வலி தெரிக்கிறது. ஹைதர் அலி அவலமாக முனகி சத்தமிடுகிற அந்த கோரக்காட்சியை திப்பு சுல்தான் மட்டும் நேரில் இருந்து பார்த்திருப்பானே ஆகில். சி, யுத்தமாவது வெற்றியாவது என எண்ணிக்கொண்டு எல்லாமே முடிவில் மரணத்தில் துடிப்பதுதான் என்கிற பிரத்யட்சமான முடிவை கண்டு அதன் பிறகு அவனும் ஒரு திப்பு மஸ்தானாகி விட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பது போல் இருந்தது மகா சுல்தான் ஹைதர் அலியின் அந்த மரண யுத்தம். ஒரு முறை அலறி பிறகு ஒருவாறு தம்மை அடக்கி சமாளித்துக் கொண்டு உதடுகளை அழுந்த கடித்து அண்ணாந்து கவனிக்கிறார். எதிரே திவான் பூரனையா இருக்க கண்டு அருகே சமிக்கையின் மூலம் அழைக்கிறார். அருகே வந்து நின்ற திவான் பூரனையா குனிந்து மூக்கின் மீது விரல் நுனிப்பட, சொல்லுங்கள் மகா சுல்தான் என்பது போல நோக்குகிறார். திவான், திப்பு வந்து விடுவானா? நிச்சயமாக வந்து விடுவார் மகா சுல்தான். போர் நெருக்கடி எப்படியோ. என் உயிர் அதற்குள் பிரிந்துவிடும் போல் இருக்கிறது. ஒரு கால் அவ்விதம் நேருமாயின் உங்கள் அனைவருக்குமே ஒன்றை சொல்வேன். என்னிடம் நீங்கள் அனைவருமே எவ்விதம் மிக்க விசுவாசத்துடன் நடந்து கொண்டீர்களோ அவ்விதமே அவனிடமும் நடந்து கொள்வதாக ஆண்டவன் மீது சத்தியம் வையுங்கள். அவ்வாறே அனைவருடைய சத்திய குரல்களும் எழுகின்றன. திவான் மீர் சாதிக்கும் ஏதோ முணுமுணுக்கிறான், அவ்வளவே. ஹைதர் அலியின் குரல் நிறையவும் பலவீனமாக ஒலிக்கிறது. பூரணையா, இந்த தேசத்தை யாரும் எந்த காரணத்தை முன்னிட்டும் வெள்ளை கொம்பேனியனுக்கு அடிமைப்படுத்தி விடாதீர்கள். யாரும் அடிமையாகவும் நினைக்க கூடாது. அது இந்த மண்ணுக்கு செய்கிற மா பாவம். பிறகு நமது நாகரிகம், கலாச்சாரம், மொழிகள், பண்பாடு எல்லாமே அழிந்து போகும். பாரத தேசம் பழம்பெரும் தேசம். மூச்சு திணறுகிறது. சொற்கள் திக்கி திக்கி வெளிவருகின்றன. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். திப்புவின் காதலால் நமது சுதந்திர முழக்கம் பங்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சினேன். ஆனாலும் அந்த காதலை நான் பிரிக்க நினைக்கவில்லை. இது போலவே பசவராஜ் ஒரு நல்ல வீரன். அவனது சேர்க்கையை நமது பெரும்பாலான அரசாங்க அதிகாரிகள் விரும்பவில்லை. அதிகாரிகளும் அரண்மனை சுல்தானாக்களுமாக சேர்ந்து எனக்கு கடிதம் எழுதியதன் பேரில் அந்த பரிசுத்தமான பிராமண பெண்ணிற்கும் அந்த பவித்திரமான நண்பருக்கும் துரோகம் செய்துவிட்டேன். அதன் பயனை இப்போது அனுபவிக்கிறேன். மீண்டும் மூச்சு வாங்குகிறது. அதுவரை அசட்டையாக இருந்த திவான் மீர் சாதிக் மேற்கொண்டு வருகிற செய்திக்காக தனது செவி மடல்களை விரித்து கூர்மையாக கவனிக்கிறான். ஹைதர் அலியின் நாவிலிருந்து வார்த்தைகள் ஈனஸ்வரத்தில் தெத்தியும் திக்கியும் இடையிடையே தொய்ந்து முழிக்கின்றன. அந்த இருவரையும் பழி பாவத்திற்கு ஆளாக்கினேனே ஒழிய ஏனையவர் விரும்பியது போல கொன்று விடவில்லை. அந்த மட்டில் அல்லாஹ் என்னை நிதானமிழக்க விடவில்லை. அந்த இருவரையும் எனது ஹைதர் நகரத்து சிறைக்கூடத்தில் அடைத்து வைத்திருக்கிறேன். அவர்களை மீட்டு திப்புவிடம் ஒப்படைத்து விடுங்கள். ரங்கநாயகியின் காதலில் யாருமே குறுக்கிடாதீர்கள். பசவராஜின் நட்பில் யாரும் பொறாமைப்படாதீர்கள். இதுவே எனது கடைசி கால பிராய. ஓ, மாவீர மகா சுல்தான் நவாப் ஹைதர் அலி பகதூர் அவர்களின் உயிர் பறவை, மிகச் சிறந்த ஆத்ம பறவை பிரிந்து எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பாதங்களை நாடி பறக்கிறது. சரித்திரத்திற்குரிய அந்த உடல் ஜடமாகி செல்லிடுகிறது. எல்லா கண்களையுமே துன்பத்தின் நீர்த்திரைகள் மூடுகின்றன. 3ஆம் நாள். இன்னும் திப்பு சுல்தானுக்காக காத்திருக்க முடியாது என அனைவருமாக ஒரு முடிவின் கீழே வருகின்றனர். இந்த 3 நாள் காலதாமதம் திவான் மீர் சாதிக் தீட்டிய திட்டத்திற்கு சாதகமாக அமைந்துவிட்டது. இது குறித்து அவன் உள்ளூர மகிழ்ந்து கொண்டான். ஹைதர் அலியின் மரண செய்தியை மிகவும் ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் என அனைவருமே ஒரு முகமாக முடிவை எடுத்தனர். எதிரிகளுக்கு மட்டும் தெரியுமே, ஆனால் எந்த நிமிடத்திலும் எதுவும் பறிபோகலாம் என்பது அனைவருடைய ஏகோபித்த முடிவு. எனவே ஹைதர் அலியின் உடலை ஒரு பெட்டியில் வைத்து
ஆடை அணிகலன்களை தூக்கி செல்வது போல பாவனை காட்டி ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு கொண்டு செல்ல முனைந்தனர். அதுவரை கொஞ்சம் படைகளுடன் ஹைதரை போலவே உருவ ஒற்றுமை அமைந்த யாகின் கானை அங்கேயே நிறுத்தி வைக்க ஏற்பாடும் செய்தனர். யாகின் கானுக்கும் ஒரு நிறைவு. ஹைதர் அலி உயிரோடு இருந்தபோது, இன்றைக்காவது உன்னை என் ஸ்தானத்தில் வைத்து ஒரு நாள் ராஜாவாக வேணும் ஆக்குவேன் என சொன்ன சொல் இப்போது பலிக்கிறது. அவன் எதுவரினும் வரட்டும் என்கிற தியாக மனப்பான்மையுடன் ஒப்புக்கொண்டான். இந்த யாகின் கானுடைய கதையும் இத்துடன் முடிந்துவிட்டது என மனதில் நினைத்து கொண்டான் திவான் மீர் சாதிக். தனது சதித்திட்டத்திற்கு முன்கூட்டியே இவனது உருவ ஒற்றுமையை அளித்திருந்தால் இந்த நேரம் எத்தனை பேர் கதை எத்தனை விதமாக மாறி இருக்கும். உடன்பட மறுத்து விட்டானே, தொலையட்டும். மீர் சாதிக்கின் பற்கள் நரநரக்கின்றன. சில துணிமணிகளை வெளியிலே தெரியுமாறு பெட்டியை சுமந்து சென்றனர். பார்ப்பதற்கு அது ஒரு சாதாரண பெட்டி என்பது மற்றவருக்கு புரிய வேண்டுமே. எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக அனைவருமே ஸ்ரீரங்கப்பட்டினத்தை நோக்கி விரைந்தனர். தங்க வயலான கோலாரை நெருங்கி கொண்டிருந்தார்கள். அதோ திப்பு சுல்தான் புயலனைய வேகத்துடன் மகா மீர்சா கானுடன் பறந்து வருகிறான். பின்னே படை வீரர்கள். அவனது ஆவேச வருகையைக் கண்டு அனைவருமே பிரமித்து போய் நின்று விட்டனர். பெட்டியை ஒரு மருங்கே இறக்கி வைத்தனர். அருகே வந்த திப்பு சுல்தான் தனது புறவியை பலம் கொண்டு மட்டும் லகான்களை இழுத்து நிறுத்த முயல்கிறான். வந்த வேகத்தின் காரணமாக அந்த புறவி நிற்க முடியாது 3 முறை சுற்றி துடிப்பின் காரணமாக நுரை தள்ளிய வாயுடன் முன்னக்கால்களை தூக்கி கணிக்கிறது. புறவியை விட்டு இறங்கினானோ அல்லது துள்ளி பாய்ந்தோடி வருகிறானோ என்பது புரியவில்லை. திப்பு சுல்தான் இந்த உலகமே அஸ்தமித்து விட்டது போன்ற பாசத்தின் துடிப்பால் ஓடி வருகிறான். பின்னாலே மகா மிர்சா கானும் ஓடி வந்தான். தொலைவிலே அவனுடன் வந்த படைகள் துக்கத்தின் காரணமாக பெரும் கூச்சலுடனும் நிற்கின்றன. திறந்துவிட்ட பெட்டியில் மீளா நித்திரை செய்து கொண்டிருந்த தனதருமை வீரமிகு தந்தையை பார்க்கும் தோறும் உலகில் உள்ள அனைத்து துயரங்களும் பொங்கி பிரவிக்க மலைத்து சிலைத்து நின்றார் திப்பு சுல்தான். அப்பா ஜான்! அந்த பிராந்தியமே நடுநடுங்குகிற அளவிற்கு மிக பெரும் சத்தம். அதுவும் ஒரு ராஜகர்ஜனையோ? ஹைதர் என்கிற மகா ராஜகர்ஜனையும் அவனுள் புகுந்து 2 மடங்கு உயர்ந்து விட்டதோ என பலரும் பொறி கலங்கி போயினர். அவனது முகம் சிவந்த பயங்கர தோற்றம் திவான் மீர் சாதிக்குக்கும் நடுக்கம் தந்தது என்றால் ஆச்சரியமே இல்லை. திப்பு சுல்தான் குரல் அதற்கு மேலே ஒலிக்கவில்லை. அந்த சிங்கம் வேதனையால் கண்ணீரில் குளிக்கிறது. மிகவும் துணிவாக அருகே சென்ற திவான் பூரணையா திப்பு சுல்தானை தேற்றுகிறார். மகா சுல்தான் ஹைதர் அலி கூறிய அனைத்தையும் எப்படியோ சாங்கோபாங்கமாக எடுத்து சொல்ல வேண்டுமோ அப்படி எடுத்து கூறினார் திவான் பூரணையா. ரங்கநாயகியை பற்றியும் பசவராஜ் பற்றியும் செய்தி அறிந்த திப்பு பல கணங்கள் மருண்டு போய் மலிக்கிறான். அவர்களை சிறையில் அடைத்த காரணங்களை பகிரங்கமாகவும் அதே நேரத்தில் தந்தையாரின் சுதந்திர முழக்கத்திற்கு பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற காரணத்தை பக்குவமாகவும் பிட்டு பிட்டு வைத்தார் திவான் பூரணையா. திப்புவின் கண்கள் மிகவும் கொடூரமாக அனைவரையுமே நோக்கின. அவனது பார்வை யார் மீதும் குறிப்பாக விழுகிற அளவிற்கு நடந்து கொள்ளாது, அதிலும் ஓர் அரச தந்திரம் இருப்பது போலவும் காட்டிக் கொண்டதைக் கண்டு வியந்து போனார் திவான் பூரணையா. அந்த தருணத்தில் தொலைவிலே பதின்மர் புறவிகளில் வாயு வேகம் மனோவேகமாக வந்து கொண்டிருப்பதையும் கவனித்தனர். அருகே வந்த அவர்கள் குதிரையை விட்டு இறங்கி ஓடோடி வருகிறார்கள். திப்பு சுல்தானே அங்கிருப்பதை கவனித்து ஒரு நிறைவு கண்டு மண்டையிட்டு வணங்கி எழுந்து வந்த களைப்பையும் பொருட்படுத்தாது. உசூர், நமது மகா சுல்தான் யுத்த களத்தில் இறந்து விட்டதாக செய்தி பரவி இருக்கிறது. மைசூர் ராஜ்யமே அல்லோல கல்லோலப்படுகிறது. அதன் காரணமாக நமது சின்ன சுல்தான் வருகை தந்து எதிரிகளுடன் சமாதானம் செய்து கொண்டு ஆட்சி பீடத்தை கைப்பற்ற முயன்று கொண்டிருக்கிறார். மறுப்பு தெரிவித்து போராடி கொண்டிருக்கிற நமது பெரிய சுல்தானா பேகம் அவர்களை எந்த நேரத்திலும் சிறையில் அடைக்கலாம். இதனால் உள்நாட்டு குழப்பம் தலை தூக்கி இருக்கிறது. நமது சின்ன சுல்தானுக்கு உடந்தையாக மகா சுல்தான் நகர் அதிகாரி அயாஸ் கான் கர்னல் வில்க்ஸுடன் சேர்ந்து தனிக்கொடி ஸ்தாபித்து விட்டார். தங்களுக்காக மலபார் நோக்கியும் ஆட்கள் பறந்திருக்கிறார்கள்.
தங்களை வழியில் சந்தித்தது ஸ்ரீரங்கப்பட்டினம் செய்த மகா பாக்கியம் என அவர்கள் கூறி முடிக்கிற வரை எரிமலையாக குமரிக் கொண்டிருந்த நவாப் திப்பு சுல்தான் மீசை துடிக்க, தோள்கள் விம்ம, கரீம் என அழுத்தமாக கூறும்போது அந்த வார்த்தை அவனது பற்களில் அரைப்பட்டு வெளிவந்தது. அக்னி கோபம் ஜுவாலையாக எழுந்தது. தொலைவில் இருந்த திவான் மீர் சாதிக் தனது பொறிகள் நெருப்பாகி பற்றி கொண்டிருக்கின்றன என்பதில் அமைதி கண்டான். அவனை மிகவும் அர்த்த பாவத்துடன் கவனிக்கிறார் திவான் பூரணையா. குமார சுல்தான், மௌனம் சாதிக்க இது நேரம் இல்லை. தந்தையாரை கோளாறிலேயே இப்போதைக்கு அடக்கம் செய்வோம். உங்கள் பாட்டனாரை அடக்கம் செய்த இடத்திலேயே தந்தையாரையும் அடக்கம் செய்வது நல்லதாகும். நாம் சென்று ஆவணவற்றை கவனித்த பிறகு தந்தையாரின் பூத உடலை எடுத்துச் சென்று ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் முறைப்படி தக்க அரச மரியாதையுடன் அடக்கம் செய்து கௌரவிப்போம் என திவான் பூரணையா கூறியதே சால பொருத்தம் என்பதை உணர்ந்து செயல்பட தொடங்கினான் திப்பு சுல்தான். அவனது நினைவில் ஒரு புறம் ஸ்ரீரங்கப்பட்டினம், மறுபுறம் மஞ்சுளா தேவி, பசவராஜ், ரங்கநாயகி, அன்னை பெரிய சுல்தானா பேகத்தின் அவல நிலை, எது எவ்விதம் நிகழ்ந்துபடுமோ என்கிற மன கொதிப்புடனே செயல்களை விரைந்து முடித்து படைகளுடன் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை நோக்கி பயணமானான் சீற்றமிகு ராஜநாகமாக படம் விரித்து பற்களை கோர்த்தீட்டிக் கொண்டிருந்த போற்றுதலுக்குரிய மாவீர சுதந்திர செல்வன் திப்பு சுல்தான்.